மணி 1 5 நிமிஷம் ஆகுது. இந்த ப்ளவுஸ் முடிச்சாச்சு. அடுத்து இந்த ப்ளவுஸ் தைக்க போகிறோம். இடையில ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். நான் கண்டினியூஸாக 2 மணி நேரத்துக்கு கூட வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன், வேலை செஞ்சுட்டே இருப்பேன்னு நினைக்காதீங்க. இடையில ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். இடையில பிரேக் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். அதை நான் வீடியோவில் இனிமேல் அதையும் சொல்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக யாரும் வேலை செய்ய முடியாதில்ல. மிஷினாக இருந்தாலுமே சூடாகும், கொஞ்சம் ரெஸ்ட் விடணும், ஆயில் போடணும், அதெல்லாம் செய்யணும்ல. நம்ம மிஷின் கிடையாதுல்ல. ஓகே, 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், கேக் சாப்பிட்டுருக்குறேன். இடையில சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, பிரேக் எடுத்துக்கோங்க, தண்ணி குடிங்க. 2 மணி நேரத்துக்கு கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 25 நிமிஷத்துக்கு 5 நிமிஷன்றது போமோடோரோ டெக்னிக்கில் ரெஸ்ட்டு. அப்போ அரை மணி நேரத்துக்கு 5 நிமிஷம், 25 நிமிஷம் வேலை பார்க்குறோம், 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறோமா. 1 மணி நேரத்தில் 50 நிமிஷம் வேலை பார்த்துட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் வேலை பார்க்குறோமா, அதில் 20 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு அவ்வளோ டைம்லாம் தேவையில்லை. இந்த டைமிங்கை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 5 நிமிஷமாக எடுத்தாலும் சரி, அரை மணி நேரத்துக்கு கூட, இல்லை 1 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் எடுத்தாலும் சரி, 2 மணி நேரத்துக்கு 20 நிமிஷம் எடுத்தாலும் சரி, இது தப்பு கிடையாது. ஆனால் ரெஸ்ட் எடுக்க போயிட்டு அப்படியே படுத்துடக்கூடாது. அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுலேயே ஃபுல்லாக இருந்துடக்கூடாது. எனக்கு 5 நிமிஷம் டைம் போதும். சீக்கிரமாக தைச்சி முடிச்சுட்டு இன்றைக்கி சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ அடுத்தது தைக்க ஆரம்பிக்கலாம். 1 மணி ஆகுது. அடுத்து 3 மணிக்கு எவ்வளோ வேலையாக இருக்குன்னு பார்க்கலாமா. நீங்கள் எடுத்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னா டன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, விருப்பம் உள்ளவங்க சொல்லுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா.